அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நாம் கடை தேர்வதற்காக கொடுத்த அருட்பாக்களின் ஆழ்ந்த உண்மைகளையும் உரை நடையையும் தொடர்ந்து சத்விசாரம் செய்து வருகிறோம். அந்த வகையில் வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுத்த ஆண் பெண் இந்த இரண்டு பிறவிகளுக்குமான வேறுபாடு இருக்கிறதா? ஆணை விட பெண்ணோ அல்லது பெண்ணை விட ஆணோ உயர்வானவர்களாக இருக்கிறார்களா? அவர்களின் பிறவியின் அடிப்படையில் அவர்களை அப்படி உயர்த்தி காட்ட முடியுமா? அப்படி அதற்கான வேறுபாடு இது குறித்து நம்முடைய பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது ஆணுக்கும் பெண்ணும் சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது 7 விதமான தாதுக்களால் அந்த பிண்டம் உருவாகிறது. ஒரு அன்னையின் வயிற்றில் கருவில் ஒரு குழந்தை உருவாகிறது என்று சொன்னால் அது 7 விதமான தாதுக்கள் ஒன்றாக சேர்ந்துதான் அந்த குழந்தை உருவாக முடியும். அப்படி உருவாகின்ற பொழுது பெண்ணிற்குள் 4ம் ஆணிற்குள் 3மாக இந்த 7 விதமான தாதுக்கள் ஒன்றாக சேர்ந்துதான் ஒரு குழந்தை உருவாகிறது. இதையும் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆக இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னார், ஒரு குழந்தை எப்படி உருவாகிறது, அந்த குழந்தை உருவாவதற்காக ஒரு பெண்ணிற்கும் ஆணிற்குமான, அதாவது ஒரு அம்மாவிற்கும் அப்பாவிற்குமான தாதுக்கள் எத்தனை சேர்கின்றன, அவை சேர்ந்து ஒரு குழந்தையாக உருவான பின்பு அது பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ பிறக்கின்ற பொழுது அவைகளுக்கான வேறுபாடு, இவற்றைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் சொல்கிறார், ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எவ்வாறெனில், அதாவது ஒரு ஆணுக்குள்ள பெண் தன்மை உண்டு, ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் தன்மை உண்டு. சரிங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும், பொதுவாகவே உண்டு. பெருமான் சொல்கிறார், ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கும் விதம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பெருமான் சொல்கிறார். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா என்னும் 7ம் கூடி சுக்கில ஸ்ரோணித சம்பந்த சப்த தாதுவாய் சிருஷ்டிக்கு காரணமாயின அப்படின்னு பெருமானார் சொல்றார். ஒரு சிருஷ்டி, ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் 7 சப்த தாதுக்கள் தேவைப்படுகிறது. அந்த 7 சப்த தாதுக்களில் ஒரு பெண்ணிடம் எதுவெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால், பிருத்திவி என்று சொல்லப்படக்கூடிய மண், அப்பு, தேயு, வாயு, வாயு என்று சொல்லப்படக்கூடிய காற்று, இந்த 4ம் ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கு. இதை வகுத்தவன் அமைத்தவன் இறைவன். அதே போல் ஆணுக்குள் 3 இருக்கு. என்னென்ன இருக்கு? ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா, இந்த 3ம் இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதங்களால் ஆனது இந்த தேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல கூடுதலா 2 பெருமானார் எடுத்துட்டு வருகிறார். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்லப்படக்கூடியது பஞ்சபூதங்கள். இதுல முதல் 4ம் பெண்ணுக்குள்ள இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஆகாசம் யாருக்குள்ள இருக்கு? அப்பாவின் சுக்கிலத்திற்குள் இருக்கு. இதை தாண்டியும் 2 ஆணுக்குள்ள இருக்கு அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். அது என்னன்னா பிரகிருதி, ஆன்மா. அப்ப ஆன்மா என்று சொல்லப்படக்கூடிய உயிர் ஒரு தந்தையின் சுக்கிலத்திலிருந்து தான் உருவாகுது. அப்ப அதுக்கு முன்னாடி பிரகிருதி, பிரகிருதி என்று சொன்னால் கடவுள் விளக்கம் என்று பொருள். அப்போ 7 சப்த தாதுக்களில் 5 சப்த தாதுக்கள் பஞ்சபூதங்களாகவும் 6வதாக சொல்லப்படக்கூடிய பிரகிருதி என்பது கடவுள் விளக்கமாகவும்
ஏழாவதாக இருக்கக்கூடிய ஆன்மா உயிராகவும் இருக்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னு பெருமானார் பார்க்கின்ற பொழுது, சுக்கில ஸ்ரோனித சம்பந்த சப்த தாதுவாய். தந்தையிடமிருந்து வருவது சுக்கிலம், அதற்குள் 3 இருக்கிறது, ஆகாசம், பிரகிருதி, ஆன்மா. தாயிற்குள் ஸ்ரோனிதம் இருக்கிறது, அந்த ஸ்ரோனிதத்திற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு ஆகிய 4 இருக்கு. அப்ப இந்த 7 சேர்ந்துதான் ஒரு சிருஷ்டிக்கு காரணமாகின்றன, ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணமாகின்றன. அப்போ அதன் பிறகு பெருமானார் சொல்கிறார், ஆதலால் ஆண் பாகம் சேராது பெண் உருவப்படாது, பெண் பாகம் சேராது ஆண் உருவப்படாது. அதாவது குழந்தை ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் ஆணும் பெண்ணுக்குமான பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் உருவம் உருவாகாது, கருத்தரிக்காது. மேலும் ரூப பேதத்தை ஆண் பெண் என்பது அறியாமை. அப்போ எந்த குழந்தை உருவாக்குவதாக இருந்தாலும் பெண்ணுக்குள் 4ம் ஆணுக்குள் 3ம் அவசியமாக தேவைப்படுகின்ற பொழுது உடலை வைத்து ரூபத்தை வைத்து ஆண் பெண் என்பது பிரித்து பார்ப்பது, உயர்வு தாழ்வு சொல்வது என்பது அறியாமை. மேலும் ரூப பேதத்தை பெண் ஆண் என்பது அறியாமை. மேலும் அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சியாலும் சிருஷ்டிக்கு காரணமான வித்து தங்குவதற்கு சேஸ்திரமானதாலும் ஒருவாறு உருவத்தால் கொள்ளலாம். ஒருவேளை பெண்ணை விட ஆண் உயர்வு அப்படின்னு சொல்றதா இருந்தால் பெருமான் முதலே சொல்லிட்டார், அது அறியாமை. பெண்ணை விட ஆண் உயர்ந்தவன் கிடையாது, உருவத்தால் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் ஒரு சிறப்பு என்று வருகின்ற பொழுது பெருமான் சொல்கிறார், அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சி இதை வச்சு பிரிக்கலாம். ஒரு பெண் அறிவின் உயர்ச்சியில் இருந்தால் அவளை உயர்ந்தவள், இல்ல ஒரு ஆண் அறிவின் உயர்ச்சியில் இருந்தால் அவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லலாம். இது போக சிருஷ்டிக்கு காரணமான வித்து தங்குவதற்கு சேஸ்திரம், சேஸ்திரம்னா ஆலயம். அப்போ என்னதான் 7 தாதுக்கள் சேர்ந்து ஒன்றாக பிறந்தாலும் அந்த வித்து சுக்கிலம் எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் சுக்கிலம் தங்குவதற்குண்டான சேஸ்திரமாக ஆலயமாக எது இருக்கிறது என்று பார்த்தால் ஆண் இருப்பதால் ஒருவாறு கொள்ளலாம். ஆன ஒருபடி நீங்க கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சா அறியாமை சொல்வதாக இருந்தால் அது எங்கு தங்கிறது என்று கேட்டால் தந்தையின் சுக்கிலத்தில் இருப்பதால் ஒருவாறு கொள்ளலாம், அனுபவத்தால் கொள்ளப்படாது அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. அப்போ அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சி என்பது ஜீவ அறிவாகிய மன அறிவு பெண்ணிடத்தும் ஆன்ம அறிவாகிய அறிவு ஆணிடத்தும் உள்ளது. இப்ப இதுவரைக்கும் பெருமானார் ஒரு குழந்தை எப்படி பிறக்குது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஆண் குழந்தை பிறப்பதாக இருந்தாலும் பெண் குழந்தை பிறப்பதாக இருந்தாலும் 2 பேருடைய பங்களிப்பு வேணும்னு சொல்லிட்டாங்க. உருவத்தை வச்சு உயர்வு தாழ்வு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சியை வச்சுதான் பிரிச்சு பார்க்க முடியுங்கிறத சொல்லிட்டாங்க. ஒருவேளை சொல்வதாக இருந்தால் வித்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுக்கிலம் தந்தையிடம் இருப்பதால் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து பெருமானார் எதுக்கு வர்றாங்கன்னா அறிவை பிரிக்கிறார். பெண்ணிடம் இருக்கக்கூடிய அறிவு மன அறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஜீவ அறிவு அப்படின்னு பெருமான் சொல்கிறார். ஜீவ அறிவாகிய மன அறிவு பெண்ணிடத்தும் ஆன்ம அறிவாகிய அறிவு ஆணிடத்தும் உள்ளது அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். அப்ப 2 விதமான அறிவுகள் இருக்கிறது. ஒன்று மன அறிவு, மற்றொன்று ஆன்ம அறிவு. மன அறிவு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தா பெண்ணிடம் இருக்கு. ஆன்ம அறிவு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஆணிடம் இருக்கிறது. மேலும் மன அறிவு புத்தி அறிவு என்று சொல்லவும் கூடும். இப்ப மன அறிவு பெண்ணுகிட்ட இருக்குன்னு சொன்னார் இல்லையா, உடனே மனசு நான் தாழ்ந்தது அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்க கூடாது. மன அறிவு அப்படின்னா புத்தி அறிவு, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படி 4 விதமான கரணங்கள் இருக்கு இல்லையா. அப்ப இந்த மன அறிவை புத்தி அறிவுன்னே சொல்லலாம். நம்ம பெரும்பாலும் வாழ்க்கையில ஆன்ம அறிவு செயல்படுதுங்கிறதெல்லாம் கடவுளின் அருளால்
கடவுள் அருள் நமக்கு காரியப்படும் பொழுதுதான் ஆன்ம அறிவு செயல்படுகிறது. மற்றபடி நம்ம வாழ்க்கையில் எப்பொழுது செயல்படுவதும் மன அறிவு என்று சொல்லப்படக்கூடிய புத்தியை வைத்துத்தான் செயல்படுகிறோம். பெருமான் சொல்கிறார், மேலும் மன அறிவு புத்தி அறிவு என்றும் சொல்லக்கூடும். ஆதலால் உருவம் குறிப்பது அவசியம் அல்ல. உருவத்தை வச்சு ஆண் பெண்ணுன்னு பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பிரிக்க முடியாது. மேலும் ஆணுக்குள் பெண்தன்மை உண்டு, பெண்ணுக்குள் ஆண்தன்மை உண்டு. பெண்ணுக்கிட்ட 4 ஆணுக்கிட்ட 3 சேர்ந்துதான் ஒரு குழந்தை பிறக்குது. அறிவு முயற்சி தாழ்ச்சியை வச்சுதான் நம்ம பிரிக்க முடியுமே ஒழிய உருவத்தால் ஒரு ஆண் உயர்ந்தவன் என்றோ பெண் தாழ்ந்தவள் என்றோ பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பிரிக்கவே கூடாதுன்னு பெருமானார் சொல்கிறார். பிரிக்கவே கூடாது. அப்படி பிரித்தால் அது அறியாமை அப்படின்னு சொல்றார். இன்னும் சொல்ல போனா இந்த பெண்ணிடம் இருப்பது மன அறிவு புத்தி அறிவுன்னு சொன்னோம் இல்லையா? மன அறிவு அப்படின்னா இரக்கம்னு அர்த்தம். என்னதான் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாலும் பொதுவாகவே இயல்பாகவே ஆணை விட பெண்ணிடம் இரக்க குணம் அதிகமாகத்தான் இருக்கும். அது இறைவன் அப்படிதான் படைச்சான் இல்லையா? ஒரு ஆணை விட பெண்ணிடம் இரக்க குணம் அதிகமாக இருக்கும். நீங்க பெரும்பாலும் கவனிச்சு பாருங்களேன். நான் இப்போ ஒரு ஆண், ஆனால் எனக்குள்ள பெண் தன்மை உண்டு. அதே போல எந்த பெண்ணுக்குள்ளும் ஆண் தன்மை உண்டு. அது வெளிப்படக்கூடிய சமயங்கள் வேற வேறவா இருக்கும் இல்லையா? ஒரு இரக்கம்னு வரும்போது என்ற பெண் தன்மை வெளிப்படும். ஒரு வீரம்னு வரும்போது எத்தனையோ வரலாறு எடுத்து பாருங்க, பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய வீரம் வெளிப்படும். அப்ப இங்க என்ன வெளிப்படுது? ஆண் தன்மை வெளிப்படுகிறது. அப்ப உருவத்தால பெண் ஆண் பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பிரிக்கவே கூடாது. பிரிச்சா அறியாமை அப்படின்னு சொல்லிட்டார். ஐயா எப்ப சொல்றாரு? இத கிட்டத்தட்ட 150 160 வருடங்களுக்கு முன்னால் சொன்னது இது. பாத்தீங்களா? அந்த காலகட்டத்திலலாம் பெண்கள் அதுவும் வயதுக்கு வந்துட்டார்கள் என்று சொன்னா, பூப்பெய்தி விட்டார்கள் என்று சொன்னா அவங்க வீட்டு வாசப்படியவே தாண்ட விட மாட்டாங்க. அன்னைக்கு கல்வி எல்லாம் ஆணுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, பெண்ணுக்கு கல்வி கொடுக்கப்படவில்லை. பெண்கள் வெளியே வேலைக்கு செல்வதில்லை. ஏன்? பெண்கள் ஆலயங்களுக்கே செல்ல மாட்டார்கள், ஆண்கள் தான் ஆலயங்களுக்கு செல்லுவாங்க. ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் ஆலயத்திற்கு செல்வார்கள். அதற்கும் நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டு. அதனால வீட்டுக்குள்ளேயே ஆன்மீகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலேயே ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்த நடுவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல சந்தனம் பூசி, மஞ்சள் பூசி, சந்தனம் இல்லை மஞ்சள், பெரும்பாலும் மஞ்சள் தான் பூசியிருப்பாங்க, மஞ்சள் பூசி இருப்பாங்க. அதுல ஒரு திருநீர் பூசி இருப்பாங்க, அதுல ஒரு குங்குமம் வச்சிருப்பாங்க. பெண்கள் கும்புறது எல்லாமே அதுக்கு முன்னாடி தான் படையெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. மஞ்சள் பூசுறது எங்கெங்க பூசுறாங்க? முகத்துல தான் மஞ்சள் பூசுறாங்க. திருநீர் எங்க பூசுவாங்க? நெத்தியில தான் திருநீர் பூசுவாங்க. குங்குமம் எங்க வைப்பாங்க? புருவ மத்தியில தான் குங்குமம் வைப்பாங்க. அப்ப பெண்கள் வீட்டுல வணங்கும் போதும் ஆலய வழிபாடுக்கு இணையாக ஒரு ஆண் கோயிலுக்கு போய் வழிபடுறாருன்னு வச்சுக்கோமே, ஆலயத்துக்கு போய் வழிபடுறான்னு வச்சுக்கோமே, ஆலயத்தினுடைய அமைப்பு எப்படி ஏற்படுத்தப்பட்டது? ஒரு ஆணை நிர்வாணமாக நிப்பாட்டினால் அவருடைய உருவம் எப்படி இருக்குமோ அப்படிதான் கோயில் உருவாக்கப்பட்டது. 2 பாதங்களும் வாசலா இருக்கும், கொடிமரம் ஆண் குறியா இருக்கும், தொப்புள் பலிபீடமா இருக்கும், கண்ணு 2 துவார பாலகர்களா இருக்கும், இருதயம் கற்பகிரகமா இருக்கும். ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு தகுந்தார் போல் ஆலயங்கள் புறத்தில் ஏற்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு வீட்டிலேயே சாமி கும்பிட்டுக் கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளை அந்த காலகட்டத்தில் செய்திருந்தார்கள். ஆனால் பெருமானார் சொல்கிறார், எந்த வேறுபாடும் தேவையில்லை, ஆண் பெண் என்கின்ற பேதம் அறியாமை. எவ்வளவு பெரிய புரட்சியை பெருமானார் சொல்லியிருக்கார் பாத்தீங்களா? உருவத்தால் ஆண் பெண் பிரிப்பதே தவறு அப்படின்னு பெருமானார் சொல்கிறார். சொல்லிட்டு ஆதலால் உருவம் குறிப்பது அவசியம் அல்ல. மேலும் ஆகாசத்தில் பிருத்திவி தோன்றுவது போல் ஸ்திரீ பாகமாகிய பிருத்திவியில் ஆகாசமும் தோன்றும், ஆனதால் அனுபவத்தில் தெரியும் அப்படின்னு சொல்ற. அப்போ ஆண் பெண்ணுன்னு பிரிக்க கூடாது. மேலும் ஆகாசத்தில் எப்படி பிருத்திவி தோன்றுவது போல், பிருத்திவினா மண், ஆகாசத்துல எப்படி மண் இருக்கோ அதுபோல, ஏன்னா ஸ்திரீ பாகமாகிய பெண் பாகத்தில் பிருத்திவியில் ஆகாசமும் தோன்றும். மண்ணுக்குள்ள ஆகாசமும் இருக்கு, ஆகாசமும் தோன்றும் அப்படின்னு ஐயா சொல்றார். இப்போ என்ன, இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆகாயத்துல இருந்து பாத்தீங்கன்னா மண் இருக்கா? ஆகாயம் வெளி, அந்த வெளிக்குள்ளதான் மண் இருக்கு. அதுபோல
பிருத்திவியில் ஆகாசம் தோன்றும். இப்ப நம்ம மண்ணுல இருக்கோம், மண்ணுக்கு மேல ஆகாயம் இருக்கா? இருக்கு. தோன்றுது இல்லையா? நமக்கு பார்க்க முடியுது முடியலைங்கிறது அடுத்த விஷயம். ஆனா தோன்றுதா இல்லையா? தோன்றுது. நம்மால் பார்க்க முடியவில்லை ஆகாயத்தை. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ஆணுக்குள்ள பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருப்பது இயற்கை. ஆனால் அனுபவத்தில் தெரியும். இதெல்லாம் அனுபவத்திலேயே நமக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பெருமான் சொல்றாங்க. அப்போ இன்னொரு இடத்துல பெருமான் சொல்லுவாங்க, பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதே பெருமானா சொல்லியிருக்காங்க. அப்போ வள்ளல் பெருமானார் வகுத்த சுத்த சன்மார்க்கத்தில் ஆண் பெண் என்கின்ற எந்த விதமான பேதமும் கிடையாது. உங்களுடைய பக்தி, உங்களுடைய ஒழுக்கம், அது சார்ந்த அறிவின் முயற்சி, அந்த அறிவின் தாழ்ச்சி, இதை வச்சுதான் பிரிச்சு பார்க்க முடியுமே ஒழிய உருவத்தால் சுத்த சன்மார்க்கத்தில் ஒரு ஆண் உயர்ந்தவன் என்றோ பெண் அவனை விட சற்று குறைவானவள் என்றோ சொல்லப்படுவது இல்லை. அவரவர்களுடைய அனுபவத்தினால் ஒரு பெண்ணுக்குள் அதிகமான அனுபவங்கள், இறை அனுபவம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவள் எத்தனை ஆண்களை விடவும் உயர்வானவள். இதேபோல் ஒரு ஆணுக்கு அதிகமான அனுபவங்கள், இறை அனுபவங்கள் தோன்றுகிறது என்று சொன்னால் அவன் சக பெண்களை விட அனுபவத்தில் உயர்ந்தவன். ஆக அனுபவத்துல தான் நம்ம உயர்வு தாழ்வு அறிவை வச்சுதான் சொல்ல முடியும் அப்படின்னு பெருமானா சொல்லியிருக்காங்க. சுத்த சன்மார்க்கத்திற்கு ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம், உருவத்தால் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்று நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.